Hi friends, welcome to Krithika Designs. இந்த வீடியோவில் நம்ம ஒரு bridal design தான் பார்க்க போகிறோம். வெறும் beads யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் வந்து பண்ணலாம். இந்த saree பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் green கலர் பார்டர் வச்சது. saree கலர் வந்து ஒரு கனகாம்பர கலரும் கோல்டன் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி டபுள் ஷேடில் இருக்கிற ஒரு saree. இதுக்கு வந்து நம்ம green கலர் ப்ளவுஸ் தான் வரும். அதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுற போகிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு கோல்டு கலரில் ஜரி த்ரெட்டில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து ஒரு 4 லைன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கோல்டு கலர் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இந்த சுகர் பீட் வச்சு எப்படி லைன்ஸ் போடுறதெல்லாம் ஏற்கனவே நம்மளோட கிளாஸ் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 mm பீடும் 2 mm பீடும் வச்சு நெக்ஸ்ட் லைன் வந்து போடலாம். 2 பீடும் வந்து நம்ம மாற்றி மாற்றி போடணும். நீங்கள் அந்த நீடில் ஏற்கனவே லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம அந்த லைன்ஸ் வந்து போட்டுடலாம். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியதில்லை. 2 mm ரவுண்ட் பீடும் 4 mm ரவுண்ட் பீடும் சுகர் பீடு மட்டும் இருந்தால் கூட ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த லைன் வந்து போட்ட உடனே அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4 mm ரவுண்ட் பீடை வச்சு இது மாதிரி கேப் விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு செயினோட கேப் வந்து சென்டரில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஒவ்வொரு 4 mm ரவுண்ட் பீடை சுற்றியும் நம்ம சுகர் பீடு வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கேப் விடுறது தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 பீடு 4 mm பீடு வச்சுட்டு அதை சுற்றியும் சுகர் பீடு கொடுத்து பாருங்கள். எவ்வளோ கேப் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மற்ற பீடு எல்லாத்துக்கும் சென்டரில் கேப் விட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி கொடுத்துட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ஒரு கேப்லேயும் சுகர் பீடு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஒரு ரவுண்ட் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதை அந்த இடத்துல நம்ம நாட்டும் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன் மாதிரி போட்டுக்கிறதுலே இது வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா சுகர் பீடு வந்து போடுறத கவுண்ட் பண்ணி போடுங்க. அப்போ தான் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒன்று ஷார்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து லாங்காக இருக்கும், அது மாதிரி ஆயிரும். இப்போ 5 சுகர் பீடுனா எல்லாத்துக்குமே 5 சுகர் பீடும் லாஸ்ட்டில் ஒரு ஆன்டிக் பீடும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி வச்சு நம்ம நெக்லைன் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மீதி அங்கே இருக்க கேப்பில் அங்கங்கே வந்து குட்டி வந்து ஒரு பீடு வச்சு ஒரு சின்ன புட்டா மாதிரி கொடுத்துருக்கேன். இது ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரியே தான். அடுத்தது ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். எல்போ ஸ்லீவ் தான். இதில் பார்த்திங்கன்னா கீழே சென்டரில் மட்டும் ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு மீதி கேப் ஃபுல்லும் மேலே வந்து கொடி டிசைன் தான் பண்ணியிருக்கோம். கொடி டிசைன் வந்து நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். டிசைன்ஸ் வந்து எப்படி ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தனி ஒரு வீடியோவை உங்களுக்கு வந்து நான் போடுறேன். அந்த கொடி டிசைன் மேலேயே ஃபஸ்ட்டெல்லாம் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதையுமே வந்து நான் பீட்ஸ் வச்சு தான் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த பீட்ஸ் ஃபில்லிங் எல்லாமே வந்து நம்ம முதல்ல கிளாஸ் வீடியோஸில் இருக்குது, அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம். ஒரு அவுட்லைன் மாதிரி கொஞ்சம் நல்லா எடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கங்கே பீட்ஸும் கொடுத்துருக்கேன். கீழே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் ஷேப் இருக்குல்ல, சென்டரில் செக்குடு பாக்ஸ் போட்டுட்டு நடுவில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த நெக்லைன்னு போட்டோம் இல்லையா, அதையே நீங்கள் ஸ்லீவ் வந்து பார்டராகவும் வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியான டிசைன் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட பீட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.